Good morning. So we are going to Tamalagiri Hills. So it's been about 3 months since I got on the bike. Had a small hand injury, so we're gonna do a little hiking and biking today. So just pulling into the foothills. Okay, இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த பக்கம் லுக்ஸ் லைக் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன். ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் தெலுங்கு மாதிரி இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த பக்கமும் இருக்குது தெலுங்கு மாதிரி. கண்டிப்பாக இட்ஸ் அன் ஓல்ட் ஸ்ட்ரக்சர். மேலே சைடில் கல் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து செங்கல்லால் பண்ணியிருக்காங்க. நியூ நான் ஒரு 5 years அங்கே வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம், ரொம்ப நாள் அங்கே வரணும்னு நினச்சிருக்கேன். இப்போ தான் நேரம் வந்திருக்கு. அப்போ ஸ்டார்ஸ் 500 ஃபார் ஷுர். குளம் மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ அந்த காலத்தில் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி பண்ணியிருக்காங்க. மலையிலேருந்து வர தண்ணியை வந்து தொட்டி மாதிரி கட்டிட்டு ஒரு ஆக்வாடெக் மாதிரி கீழே கெனால் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக எவ்வளோ ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டமைப்புன்னு தெரில. பட் இட்ஸ் ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஜஸ்ட் லைக் ஹேவ் அ பைப், அது அழகாக ஒரு வாய் மாதிரி பண்ணி அதை விட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். லேக், வந்தவாசி லேக். அப்புறம் அங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது. மை கெஸ் இஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி மை கெஸ் இஸ் இந்த மாதிரி கோட்டையெல்லாம் யூஸ்வலாக ஒரு இராணுவ படை கோட்டைகளாக இருக்கும். அது குதிரைகளுக்கெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு குளம் அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி இருக்குது. இட்ஸ் ஓவர் லுக்கிங் த திறந்த வெளியை நோக்கி ஒரு கோட்டை கட்டியிருக்காங்க. கிளியராக இது வந்து ஒரு மிலிட்ரி யூஸ்க்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஹொரைசன் வரைக்கும் ஓப்பனாக வியூ இருக்குது. யாராவது படம் எடுத்து வந்தாங்கன்னா அவங்க தெரியும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு காலத்தில் மிலிட்ரி இதுவாக தான் இருக்கும். கருங்கல் பின்னாடி செங்கல்லாம் கட்டியிருக்காங்க. செங்கல் வேலைக்கு மை கெஸ்ஸஸ் இது வந்து கோட்டையாக இருந்திருக்கு ஒரு காலத்தில். அப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் குடிநீர் அதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அது மேன்மேட் சொன்ன மாதிரி தான் தெரியுது. நல்லா மாரி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மேலே தெரியுது பாருங்கள், இன்னும் நிறையா. ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம வந்துட்டு காலையில் அங்கே ஏறி வந்தீங்கன்னா வெயில் உங்கள் மேலே படாது. ஏன்னா மழை வந்து வெயில் அப்படியே பிளாக் பண்ணுது. ஆனால் இன்றைக்கி வெதர் நல்லாயிருக்கு. 21 டிகிரி காமிக்குது. ஸோ இப்போ வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே தான் அந்த படிக்கட்டு வந்து இதோட ஜாயின். ஸோ இங்கேருந்து அந்த மலை அடிவாரம் கிட்ட ஒரு கோவில் இருக்குது. அங்கே பைக்ஸ் அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம். ஆனால் பைக்ஸ் தெரியல இங்கேருந்து. நான் கோவில் பேக் சைடு இருக்குது பைக். ஸோ இதுதான் கனெக்ஷன் ரோட்.
இங்கே இது ரெடி பண்ணியிருக்காங்க, தவளகிரீஸ்வரர். தவளகிரீஸ்வரர் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது தவளை அப்படின்னா ஒரு வெண்மையான ஒரு நிறம். வெண்மை அப்படின்னா ஒரு ஒயிட்டில் ஒரு ஷைனிங், ஒரு பொலிவு மாதிரி தவளை நிறம் அப்படிப்பாங்கள்ல. ஹிமாலயாஸில் ஒரு தவளகிரின்னு ஒரு பீக் இருக்கு. ஸோ தவளகிரி, தவளை ஒரு வெண்மையான ஒரு மவுண்டன். கைலாசத்தை தான் குறிக்குமா இல்லை ஜென்ரலாகவே எந்த ஸ்னோ கிளாட் பனிமூட்டமுள்ள மவுண்டன்? ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் தவளகிரி. தவளை அப்படின்ற மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். தவளகிரினா வெண்மையான ஒரு மலை. ஸோ வந்து பார்த்தாச்சு ஐயாவா. ஸோ தவளகிரீஸ்வரர் மலை. சென்னையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம், பைக்கில் வந்தால் ஒரு 1.25 மணி நேரம் தான். ஸோ நல்லா நேச்சராக இருக்குது. அப்படியே சாமி தரிசனம் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு பயணம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல என்ஜாயபிள் ரைட். ஸோ இங்கே கோயில் பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்படி சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கட்டினதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், நான் பார்க்கல. பட் கண்டிப்பாக ஒரு கோட்டை கோவிலாக இருந்திருக்கணும். அப்படின்னா ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னாடியாவது இது ஒரு உபயோகத்தில் இருந்திருக்கணும். அது வந்துட்டு அதான் நினைக்கிறேன். ஏன்னா கோட்டை சுவர்லாம் தெரியுது. அதே மாதிரி இந்த சுனை, இந்த தண்ணி, நீர் நிலைகள் இதெல்லாம் கோட்டையில் தான் இருக்கும். மேலே வந்தால் வியூ வந்து 360 டிகிரிஸ் உங்களுக்கு நல்ல வியூ இருக்குது. ஸோ அது வந்து அகைன் ஒரு இராணுவ ஸ்ட்ராட்டஜிக் ஒரு அசெட், டாக்டிக்கலாக இந்த கோட்டையை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு எங்கேருந்து யார் இருந்தாலும் தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இறங்கிட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதான். ஸோ நீங்கள் மேலே போனீங்களா கீழே போனீங்களா ட்ரெயினில்? ரெண்டு ஃபிட் அதில். This is a very normal sort of